ஸ்டார்ட் பண்ணலாம் சார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த தியான போதிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். முற்பிதாக்களின் முன்மாதிரி என்கிற முக்கிய தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் 4வது செய்தியாக அடிமையிடமிருந்து அடிமைக்கு என்கிற தலைப்பின் கீழாக பாடங்களை படிக்க இருக்கிறோம். அடிமைகளை அசாத்தியமாய் பயன்படுத்துவதில் நம்முடைய ஆண்டவருக்கு இணை அவர் மாத்திரமே. யோசேப்பு என்னும் அடிமையை எகிப்தின் இரட்சகவனாகவும் பஞ்ச கால பாதுகாவலானாகவும் உலகத்திற்கே உணவு வழங்கக்கூடிய உத்தமமான மனிதனாகவும் தேவன் அவனை பயன்படுத்தினார். எஸ்தர் என்னும் அடிமையை மேதிய குல சாம்ராஜ்யத்தின் மணிமகுடமாக்கி யூத குல ஜனங்களை மரணத்தின் வாயிலிருந்து விடுவித்து காத்தார். இதே வரிசையில் தானியேல் என்னும் அடிமையை உலக சாம்ராஜ்யங்களை கட்டியாளும் பிரதான மந்திரியாகவும் பின் சந்ததிக்கு முடிவுகால சத்தியத்தை தெரிவிக்கும் முக்கிய மனிதனாகவும் தேவன் பயன்படுத்தினார். இந்த வரிசையில் நெகமியா, எஸ்ரா, அசரியா, மிஷாயேல், அனனியா என்று சொல்லி அடிமைகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுகிறது. தேவன் அவர்களை அசாத்தியமாய் பயன்படுத்தினார். இவர்கள் அசாத்தியமாய் பயன்படுத்துவதற்கான காரணம் இவர்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கைதான். இந்த நாளிலும் கூட தேவன் அற்புதமாய் பயன்படுத்திய ஒரு அடிமையும் அவரது வாழ்க்கையில் நமக்கான அனுபவ பாடங்களையும் ஜெபத்தோடு கற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான தியான பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமையிடமிருந்து அடிமைக்கு என்கிற தலைப்பின் கீழாக அன்புள்ள ஆண்டவரே, தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள, பரலோக வெளிச்சத்தை கண்டடைய தேவன் எங்களோடு இடைபடும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தின் 1 வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இந்த வேதாகம சம்பவம் நடைபெற்ற காலமானது இஸ்ரவேல் தேசத்திற்கும் சீரிய தேசத்திற்கும் அடிக்கடி போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காலத்தில்தான் சீரிய ராஜாவாகிய பெனாதாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை கொலை செய்து அதற்கு பின்பாக சிறிது சமாதானமான நாட்களில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் நாம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சீரியாவில் பெனாதாத் ஆட்சி செய்த அதே காலத்தில் இஸ்ரவேலில் யோராம் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். நாம் வாசித்த வசனத்தில் பார்க்கிறோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனான நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரியவனும் எண்ணிக்கை உள்ளவனுமாக இருந்தான் என்று சொல்லி நாகமானை குறித்த அறிமுகத்தை பார்க்கிறோம். இந்த நாகமான் சீரிய ராஜாவிற்கு மத்தியிலே கனத்திலும் செல்வாக்கிலும் பேர் போன ஒரு மனிதனாக அவன் இருப்பதற்கான காரணம், அவன் மூலமாக சீரியர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக வெற்றிகளை தேடி கொடுத்திருந்தார். அப்படியானால் சீரியர்களுக்கு நாகமான் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மனிதனாக இருந்தான். ஆனாலும் கூட தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் குஷ்டரோகம் எனும் துரதிஷ்டத்தினால் செயல்பட முடியாத முடவனாகவே அவன் தோல்வி அடைந்தவனாக காணப்பட்டான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. 2வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அந்த காலத்தில் சீரிய தேசத்தில் உள்ள படை வீரர்கள் தங்களுடைய எல்லையை ஒட்டி இருந்த
அந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய வீடுகளில் கொள்ளையடிக்கும் பொழுது சிறுமி ஒருத்தியை அடிமையாக பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், ஒரு சிறு பெண் அடிமையாக சீரிய தேசத்து படை வீரர்களால் அவள் பிடித்து கொண்டு வரப்படுகிறாள். அவருடைய வாழ்க்கை, தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்த நாடு, சொந்த ஊர் என அனைத்தையும் பிரிந்து தன்னுடைய எதிர்காலம் ஒரு இருளை நோக்கி செல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இவள் கடத்தி கொண்டு வரப்படுகிறாள். இனிமேல் உயிர் இருக்குமோ இருக்காதோ, தன்னுடைய வாழ்க்கை எந்த நிலையோ என்று சொல்லி அல்லோலப்படுகிற அந்த பரிதாபமான ஒரு நிலைமையில் அவள் இருந்தாள். அவளை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லிக்கொள்ளத்தக்கதான நம்பிக்கையே இல்லாத ஒரு இருண்ட எதிர்காலத்திற்கு நேராக அவள் கடந்து செல்வது போல இருந்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கசப்பும் கண்ணீரும் தான் என் வாழ்க்கை அப்படின்னு அவள் கலங்கி போய் நின்று விடவில்லை. அந்நிய தேசத்தில் என் ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு சேவைக்காக அனுப்புகிறாள் என்று சொல்லி இந்த இளம் பிள்ளையின் வைராக்கியம் தேவன் மீது மிக மிக பலமாக இருந்தது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி, ஆனாலும் கூட தேவன் தான் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கடந்து சென்றால் இந்த சிறுமி. அடிமை சிறுமிக்கு அங்கலாய்ப்பும் அமைதியின்மையும் இருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பை அவள் ஒருபோதும் மறவாத ஒரு பெண்மணியாக இருந்தாள். எதிரி நாடுதான், என்னைய சிறைபிடிச்சு வந்தவங்க தான், இருந்தாலும் அவர்களுக்கும் நான் உண்மையாக வேலை செய்வேன் என்று உண்மையாக வேலை செய்ததினால் அவள் வேலை செய்தது படைத்தளபதி வீட்டில் பணிவிடைக்காரியாக அவள் வேலை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நிய தேசம், அந்நிய மக்கள், வித்தியாசமான கால சூழ்நிலை என எல்லாமே மாறி இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த தேசத்தையும் தன்னுடைய சொந்த தேவனையும் மறவாதவளாக இந்த சிறு பெண்ணாகிய அடிமை இருந்தாள். இந்த சிறு பெண்ணாகிய அடிமை நமக்கு ஒரு முற்பிதா, ஒரு முன்னோடியான ஒரு வாழ்க்கையை காண்பித்து சென்றிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளிலும் 3 மிக முக்கியமான பாடங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? கருத்தோடு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல் பாடம் என்ன தெரியுமா? தீமைக்கும் நன்மை செய், தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய் என்கிற மிக முக்கியமான சுவிசேஷ பாடத்தை இந்த அடிமை சிறுமியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். யோசித்து பாருங்களேன். பொதுவாகவே இந்த உலகத்தை பொறுத்தளவில் 4 விஷயங்கள் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்வது, எனக்கு நல்லது செஞ்சால் நான் நல்லது செய்வேன். தீமைக்கு தீமை செய்வது, நீ எனக்கு கெட்டது பண்ணனா நானும் உனக்கு கெட்டது தான் பண்ணுவேன். இது யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள சாதாரண மனிதர்கள் அவருடைய நிலைப்பாடு நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. இது யதார்த்தம். 3வது காரியம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை. நல்லது செஞ்சவங்களுக்கும் தீமை செய்யக்கூடிய ஒரு மோசமான பழக்கம். இது யதார்த்தம் அல்ல, இது ஒரு கசப்பான பதார்த்தம். 4வது காரியம் என்ன தெரியுமா? தீமைக்கும் நன்மை. தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது அது ஒரு தித்திப்பான பதார்த்தம். இந்த அடிமை சிறுமி தனக்கு தீமை செய்த நாகமானுக்கு, தன்னுடைய தேசத்தை சூறையாடின சீரிய தேசத்து இந்த படைத்தலைவனுக்கு நன்மை செய்ய விருப்பம் கொண்டவளாக இருந்தாள். தான் இருக்கக்கூடிய இந்த அவல நிலைக்கு காரணம் இந்த நாகமான் தான். அவனுக்கு குஷ்டரோகம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவ ஆனந்தத்தினால கொண்டாடலை, குதூகலித்து உற்சாகம் அடையலை. என்னை இப்படி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்தது நீ தானே, வேணும் வேணும், உனக்கு இது வேணும், இன்னும் அதிகமாக வேணும். எங்கள் அப்பா அம்மா விட்டு என்னை பிரிச்சுட்டேன், என் சொந்த நாட்டை விட்டு பிரிச்சுட்டேன், இங்கே நான் ஒரு அடிமையாக எல்லாவற்றையும் கடந்து வருகிறேன்னு என்னை இந்த அவல நிலைக்கு ஆளாக்கிய உனக்கு இது சரியான தண்டனை தான் என்று சொல்லி நாகமானுடைய குஷ்டரோகத்தை கண்டு அவள் எள்ளி நகையாடவில்லை. அதற்கு பதிலாக அவளுடைய மனது முழுவதுமாக தேவனுடைய அன்பு நிறைந்திருந்தது. எப்படி இயேசுசாமி இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும்போது ஒரு கம்பேஷன் அவருடைய இருதயத்திலிருந்து வந்துச்சு இல்லை?
ஒரு கரிசனை, ஒரு மன உருக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா? நாகமானை பார்த்த மாத்திரத்தில் இந்த அடிமை சிறுமியின் மனதிலும் அதே தேவ அன்பின் கருணை தான் வந்தது. ஐயோ, இந்த மனிதனின் நிலை இவ்வளவு துர்பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்காக பரிதவித்தாள். இந்த அவன் மீது அவள் கொண்ட மன உருக்கம், இந்த நோயோட தீராத தன்மை இதெல்லாம் பார்த்துட்டு இவன் எப்படியாவது இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி தீவிர நாட்டமுடைய ஒரு பெண்மணியாகவே அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. எஸ் சாமி, இதைத்தான் நமக்கு சுவிசேஷ புத்தகத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் படிக்கிறோம்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுசாமி சுவிசேஷ புத்தகத்தில் என்ன சொல்லி கொடுத்தாரோ இதுதான் அடிப்படை சுவிசேஷம். ஒருவேளை மிதமான திருச்சபையின் பிள்ளைகள் முத்தூது இந்த காலத்திற்கான சுவிசேஷம் நம்ம சொன்னா கூட அடிப்படை சுவிசேஷம் இதுதான். சத்துருக்களை சிநேகித்து சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதுதான் அடிப்படை சுவிசேஷம். இந்த அடிப்படை சுவிசேஷத்தை அந்த காலத்திலே முன்னோடியாக இந்த அடிமை சிறுமி வாழ்ந்து காட்டினாள். தன் வாழ்க்கையை சிதைத்த மனிதனின் வாழ்க்கை சீர்பட அவள் விரும்பினாள். பகையாளியான சீரிய நாகமானுக்கு பாசத்தோடு பரந்த உள்ளத்தோடு நன்மை செய்ய விரும்பினாள் அந்த சிறு பெண். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பார்க்குறா நாகமானுடைய துர்பாக்கியமான நிலைமை, இதுக்கு விமோசனம் இருக்கிறது என்று அவருடைய மனசு சொல்லுது. எப்படி அப்படின்னு சொன்னால், அவள் தன்னுடைய சுய தேசமான இஸ்ரவேலிலே தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசி மூலமாக செய்யப்பட்ட ஏராளமான அற்புதங்களை எல்லாம் அவள் நினைவு கூர்ந்து பார்க்கிறாள். தேவனுடைய மனுஷன் இத்தனை அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறாரே, இந்த தேவனுடைய மனுஷன் நிச்சயமாக இவரையும் குணப்படுத்துவார் என்று சொல்லி அவன் நினைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரமல்ல, அந்நிய தேசத்திலும் ஆண்டவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்ன ஒரு குணம் பாருங்க! எவ்வளவு வேதனை அந்த சிறுமிக்கு இருந்திருக்கும். பெற்றோரை இழந்து, உறவுகளை இழந்து, கண்ணீரும் கம்பளையுமாக அவளுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட தனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்ய விரும்புகிற ஒரு மேன்மையான குணம். ஒரு கற்பனை கதை ஒன்றை சொல்லுவார்கள். என்ன கற்பனை கதை தெரியுமா? ஒரு மனிதன் இறைவனிடத்தில் வந்து ஒரு வரம் கேட்டாராம். இது முற்றிலும் கற்பனை கதை. உனக்கு என்ன வேண்டுமோ நீ விரும்பியதை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று இறைவன் ஒரு மனிதரிடம் சொன்னாராம். சொல்லிவிட்டு கூடவே ஒரு நிபந்தனை ஒன்றையும் சொன்னாராம். உனக்கு என்ன கிடைக்குமோ அல்லது நீ என்ன கேட்கிறாயோ அதே போல 2 மடங்கு உன்னுடைய எதிரிக்கும் கிடைக்கும். அப்போ இந்த மனுஷன் யோசித்து பார்க்கான், நான் ஒரு கார் கேட்டால் என் எதிரிக்கு 2 கார் கிடைக்கும், நான் ஒரு வீடு கேட்டால் என் எதிரிக்கு 2 வீடு கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆழமாக யோசிச்சுட்டு கேட்டானா, கடவுளை எனக்கு ஒரு கண்ணு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்டான். அவனோட என்ன எனக்கு ஒரு கண்ணு இருந்தால் போதும், ஒரு கண்ணு குருடாயிருச்சுன்னா என் எதிரிக்கு 2 கண்ணு குருடாயிரும்ல அப்படின்னு நினச்சவன் கேட்டானா. அப்போ சரி அப்படின்னு சொல்லி கடவுளனுடைய இருதயத்தின் வாஞ்சி அவனுக்கு கொடுத்தாரான். ஆனாலும் கூட எதிரிக்கு 2 கண்ணுமே நல்லா தான் தெரிஞ்சான். அப்போ அவன் கடவுள்கிட்ட கேட்டானா, என்ன கடவுளே, எனக்கு இருக்கிற மாதிரி என் எதிரிக்கு 2 மடங்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு கண்ணு குருடாயிருச்சு, அப்போ அவனுக்கு 2 கண்ணு குருடாக இருக்கணும்ல, ஏன் ஆகலைன்னு சொல்லி கேட்டானா. இப்போ கடவுள் சொன்னாரா, தம்பி, உனக்கு ஏற்கனவே ஒரு கண்ணு நல்லா தெரியுது, உனக்கு ஒரு கண்ணு நல்லா தெரிகிறதுனால உனே மாதிரி 2 மடங்கு அவனுக்கு 2 கண்ணுமே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த உலகத்தோட பழமொழி என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கண் போனால் என் எதிரிக்கு 2 கண் போகணும். இதுதான் உலகம் சொல்லிக் கொடுக்குது இன்னைக்கு. தீமை செய்தியே அவனுக்கு தீமை செய் என்று சொல்லி. ஆனால் இந்த சிறுமியோட வாழ்க்கையை பாருங்க. தனக்கு துன்பமளித்த ஒரு மனிதன் ஒரு சத்துரு சங்கடத்தில் இருக்கும்போது அவனை பார்த்து பரியாசம் செய்யாமல் அவனுக்காக பரிதபித்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி யாராவது இருப்பாங்க. நம்ம நினைப்போம்ல, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவன் தான், இந்த அம்மா மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் யாராவது இருக்கிறாங்களா? தேவன் இந்த நாளிலும் அவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நமக்கு தீமை செய்தவங்க கஷ்டங்களை கடந்து வரும்போது அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணி சிரிக்கிறோமா, இல்லை அவங்களுக்காக பரிதவித்து ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து அவங்க மீண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக அங்கலாய்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுதில்ல, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுதான் வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அந்த சிறு அடிமை சீரிய தேசத்திற்கே யெகோவா தெய்வத்தை அறிமுகம் செய்து வைக்கிறாள். தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும்படியான ஒரு முயற்சியை அவள் ஏறெடுப்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை தேசத்தை வேண்டுமானால் நாகமான் வென்றிருக்கலாம். ஆனால் பாசத்தால் அவனை வென்றது பரலோக தேவனின் குமாரத்தியான இந்த இளம்பெண். இந்த இளம்பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முற்பிதாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுணர வேண்டிய முதல் பாடம் இதுதான். ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், கூடாதது ஒன்றுமில்லையே. ஆக்சுவலாக இந்த தொழுநோய் குஷ்டரோகம் அப்படிங்கிறத லிவிங் டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன லிவிங் டெத்? நடவனந்தான், ஏதோ உயிரோடு இருக்கான், மற்றபடி எந்த நல்லது கெட்டது சந்தோஷம் விருப்பு வெறுப்பு எதையும் என்ன செய்ய முடியாது, நல்லா அனுபவிக்க முடியாது. அந்த காலத்தில் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மனுஷங்க வந்தாங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே தான் நடந்து போகணும். எல்லாரோடும் சரிசமமாக உட்கார்ந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? கிடையாது. நடைபெணமான ஒரு வாழ்க்கை தான் நாகமானின் வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நடைபெணத்திற்கும் உயிர் கொடுக்க முடியும் என்று நம்பினால் இந்த இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த சிறு அடிமை பெண். அந்த காலத்தில் தொழுநோய் என்பது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். அதில் நம்ம நோய்க்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டே வர முடியாது என்று சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் இந்த சிறு பெண்ணோட நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த அடிமை சிறுமி இஸ்ரவேல் தேசத்தில் தன்னுடைய பெற்றோரோடு வாழ்ந்திருக்கும் போது அவளுடைய பெற்றோர் ஒரு காரியத்தை மிக அழகாக ஆழமாக அவள் மனதில் பதித்து வைத்திருந்தார்கள். அது என்ன தெரியுமா? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவனால் செய்ய முடியாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த சிறுமியின் பெற்றோர் இளம் பிராயத்திலே இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே எல்லோரும் தொழுநோய் குணமாக்க முடியாத ஒரு நோய் என்று நினைத்தாலும் கூட தேவனால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த சிறு பெண் ஆழமாக நம்பினாள். வாசிக்கிறோம்ல, எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மிக அழகாக எரேமியா பக்தன் சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அவர் ஒருவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த விசுவாசம் இருக்குதாங்க? ஒரு சிறு அடிமை பெண், அவளுக்குன்னு சாதகமாக எந்த சூழ்நிலையும் இல்லை. அடிமையான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இருப்போமோ நாளைக்கு இருப்போமோ என்னைக்கு மரணமோ எதுவுமே தெரியாது. வேற ஒரு தேசம். ஆனால் உங்களோட நம்பிக்கையை பாருங்க, தேவனால் எல்லாம் கூடும். இந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. இந்த இளம் பெண்ணோட இந்த நம்பிக்கைக்கான காரணம் அவளுடைய பெற்றோர். அவளுடைய பெற்றோர் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு நாம் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவனால் கூடாதது என்பது ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை கடந்து வந்தாலும், பாதையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவள் நின்று கொண்டிருந்தாலும், எதிர்காலம் கண்களுக்கு மறைவாக இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை நம்முடைய சிறு பிள்ளைகளுடைய மனதில் நாம் ஆழமாக கற்றுக் கொடுக்கணும். நாம் கொடுக்க வேண்டிய இரண்டாவது சுவிசேஷம் இதுதான். எப்படி தீமைக்கும் நன்மை செய் என்கிற ஒரு சுவிசேஷத்தை இயேசுசாமி கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அழகா ஒரு பாடல் பாடுறோம்ல, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே, கூடாதது ஒன்றுமில்லையே. அருமையான பாடல் வரிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். அதே பாடலோட இன்னொரு ஸ்டான்ஸா சொல்லும், நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. எல்லாரும் நம்பினாங்க இந்த தொழுநோய்க்கு சுகம் கிடையாதுன்னு சொல்லி. சிறு பெண் நம்பினால் தேவனால் கூடும், அவரால் சுகமாக்க முடியும் என்று சொல்லி அவள் மனதில் ஏற்பட்ட அந்த விசுவாசம், தன்னுடைய விசுவாச உறுதியை கொண்டு போய் தன்னுடைய நாச்சியாரான நாகமானின் மனைவியினிடத்தில் போய் சொல்கிறா. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவர் போவார்னு சொன்னால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அவள் அங்கு வெளிப்படுத்துகிறாள். அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவளுடைய எஜமாட்டியின் மனதிலும் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணியது. அவளுடைய எஜமாட்டியின் மனதில் இருந்த நம்பிக்கையை அவள் போய் நேராக தன்னுடைய கணவனாகிய நாகமானிடத்தில் சொல்லுகிறாள். நாகமானுக்கும் சந்தோஷம், இவ்வளவு காலமாக நான் கடந்து வந்த ஒரு பெரிய உபாதையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அவனும் முழுமையாக விசுவாசித்தான். அதே விசுவாசத்தோடு சீரிய தேசத்து அரசனாகிய பெனாதாத்தை போய் பார்க்குறான். பெனாதாத்திட்ட சொல்கிறான், இப்படி இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், அவரை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த தொழுநோய்க்கு ஒரு விடுதலை இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியா பெனாதாத்தும் விசுவாசிக்கிறான். பாருங்களேன், அப்போ விசுவாசம் இதயங்கள் வழியாக பயணப்படுகிறது. சிறுமியின் இதயத்தில் இருந்த விசுவாசம் நாகமானின் மனைவியின் மத்தியில் விசுவாசத்தை கொண்டு வந்தது. நாகமான் மனைவியின் விசுவாசம் நாகமானுக்குள்ளாக விசுவாசத்தை தூண்டியது. நாகமானின் விசுவாசம் பெனாதாத்திற்குள்ளாக விசுவாசத்தை தூண்டியது. அப்போ விசுவாசம் இருதயங்கள் வழியாக மாத்திரம் பயணப்படவில்லை, இருதயங்களையும் தாண்டி தேசங்களின் இருப்பிடங்களையும் கடந்து அது பயணப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த அந்நிய தேசத்தில் அடிமை பெண்ணாக இருந்த இந்த சிறுமியோட சாட்சி, யெகோவா தெய்வத்தை குறித்து அவள் கொடுத்த சாட்சி எத்தனை மனதில் எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும், விசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நாம் இப்பொழுது சொல்ல முடியாது. நித்தியத்தில்தான் அவைகளின் வெளிச்சம் வெளியே வரும். எத்தனை பேர் நாம் பார்க்கும்போது ஒரு 4-5 நபர்கள் வாழ்க்கையில் அது ஒரு விசுவாச தீபத்தை ஏற்றியது என்று பார்க்கிறோம்.
தேவனால் முடியும் என்று சொல்லி, ஆனால் இதை கேள்விப்பட்டு இந்த நாகமான் சுகம் பெற்ற உடனே எத்தனை எத்தனை பேர் யெகோவா தெய்வத்தின் வல்லமையை உணர்ந்து கொண்டிருப்பார்கள். படிக்கிறோம்ல, மார்க் 9:23, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு அவர் சொன்னதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த சிறு பெண்ணோட வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட முதல் பாடம், தீமை செய்த நாகமானுக்கும் நன்மை செய்ய விரும்பினாள். 2வது, தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்தாள். 3வது, அவளுடைய வாழ்க்கை. இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி, ஒரு சவால், ஒரு போராட்டத்தை நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதா, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதா? நேர்மறையாக நாம் சூழ்நிலைகளை கையாளுகிறோமா, அல்லது எதிர்மறையான ஒரு எண்ண ஓட்டத்தோடு பயந்து பயந்து அதை கையாளுகிறோமா? சூழ்நிலைகளை நாம் ஆபத்தாக உணர்கிறோமா, அல்லது அனுகூலமாக நமக்கு சாதகமானவைகளாக பார்க்கிறோமா என்கிற 3வது பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சம்பவத்திலிருந்து படிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 6வது மற்றும் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில், மன்னிக்கணும், 5வது வசனத்திலிருந்து படிக்கலாமே. 5, 6, 7 மொத்தமாக நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா சாராம்சம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 6வது வசனம், இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிரூபத்தை கொடுத்தான். என்ன நடந்துச்சு? பெனாதாத் ஒரு கடிதம் எழுதுகிறான். நீ போய் இந்த கடிதத்தை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்து ராஜாட்ட கொடு, அவன் அந்த தீர்க்கதரிசி மூலமாக உன்னை சுகமாக்கி விடுவான்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறான். இப்போ நாகமான் இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்து ராஜாவின் இடத்தில் போகிறான். இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் நிரூபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிரூபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிரூபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிரூபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். பாருங்களேன், இந்த 2 வசனங்களில் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாகிய யோராம் தான் இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிறான். இந்த யோராமோட மனநிலை என்னன்னு பாருங்களேன். அவனோட மனநிலை, ஒரு கொடிய குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகத்தை நான் குணமாக்கணும்னு ஏன்ட்ட வந்திருக்கிறானே. குஷ்டரோகத்தை தேவன் மாத்திரம்தான் குணமாக்க முடியும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட குணமாக்குதலின் ஊழியத்தை மனிதர்கள் மூலமாக தேவனால் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவன் நம்பவே இல்லை. அவனுடைய எண்ண ஓட்டெல்லாம் தேவன் தான் குணமாக்க முடியும், தேவன் மனிதனை வைத்து குணமாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையை அவன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்பா, கொல்றதுக்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் என்ன கடவுளா? இந்த சீரிய ராஜா ஏதோ திட்டம் போடுறான். இவனை குஷ்டரோகத்தை சுகமாக்கும்படி என்கிட்ட அனுப்பி வைக்கிறான். நான் சுகமாக்க முடியலைன்னு சொல்லுவேன். இதை காரணமாக வச்சு ஏன் கூட சண்டை போடுறதுக்கு, நம்ம தேசத்தோட யுத்தம் செய்கிறதுக்கு இவன் முகாந்திரத்தை தேடுகிறான் என்று சொல்லி சூழ்நிலையை இந்த யோராம் ராஜா எதிர்மறை எண்ண ஓட்டத்தோடு பார்க்குறான். இவ்வளவு நேரம் அவன் யோசித்தது தன்னை குறித்து யோசிக்கிறான், தன்னுடைய இயலாமையை குறித்து யோசிக்கிறான். தன்னால் குணப்படுத்த முடியாது, கரெக்டு தான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கு தேவனுடைய மனிதன் ஒருவன் இருக்கிறார். எலிசாவை குறித்து அவன் யோசிக்கல. பரலோகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக குணமாக்குவார் அப்படிங்கிறத அவன் யோசிக்கல. இதெல்லாம் யோசித்திருந்தான்னு சொன்னால் இந்த சூழ்நிலையை அவன் ஆபத்தாக பார்த்திருக்க மாட்டான், ஒரு அனுகூலமாக பார்த்திருப்பான். ஏன்னா எலிசா மூலமாக தேவன் சுகப்படுத்துவார்னு சொன்னால் இஸ்ரவேலிலே ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார், சீரிய தேவர்களை காட்டிலும் மேன்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி யெகோவா தெய்வத்தை குறித்து சாட்சி சொல்வதற்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை இவன் சரியாக பயன்படுத்தி கொள்ளலை. அதுக்கான காரணம் இவனுடைய எதிர்மறையான எண்ணங்கள். ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்று அவன் அஞ்சியதன் விளைவாகத்தான்
அவனுடைய வாக்குமூலங்கள் இவ்வாறாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் எலிசா இதை எப்படி பார்த்தாரு பாருங்களேன். நாகமானின் வரவை இஸ்ரவேலின் ராஜா ஒரு ஆபத்தா பார்க்குறான். தேவனுடைய வல்லமையை யோசிக்கல, தன்னுடைய இயலாமையை குறித்து மட்டுமே யோசித்தான் இந்த யோராம். ஆனால் இதே சூழ்நிலையை எலிசா எப்படி பார்க்குறாரு? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை படிப்புமா? இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்போ எலிசா தீர்க்கதரிசி இதை ஆபத்தாக பார்க்காமல் அனுகூலமாக பார்க்கிறார். இதை எதிர்மறையாக பார்க்காமல் நேர்மறையாக பார்த்ததுனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களுடைய வஸ்திரங்களை ஏன் கிழிச்சுக்கிறீங்க? அவனை ஏன்ட்ட அனுப்பி வைங்க. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இஸ்ரவேலிலே ஒரு மெய்யான தெய்வம் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி எலிசா அங்கு சொல்லி அனுப்பியதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ராஜா எதை பாதகமாக நினைத்தானோ அதையே எலிசா சாதகமாக நினைத்து ஆண்டவருடைய பலத்தினால அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாசிட்டிவ் தாட்ஸ் எலிசாவிடம் இருந்தது, நெகட்டிவ் தாட்ஸ் யோராமிடம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ராஜா விரக்தியோடு யோசித்த ஒரு விஷயத்தை எலிசா நம்பிக்கையோடு கையாண்டான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அநேக ஆபத்துக்களை சந்திக்கலாம். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம்? நேர்மறை எண்ணத்தோடு நம்மோடு ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய பலத்தால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று நாம் எதிர்கொள்கிறோமா? அல்லது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய் பலன் இழந்தவர்களாக எதிர்மறை எண்ணங்களோடு நாம் செயலாற்றுகிறோமா என்பதே இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம். நெருக்கடியும் குழப்பமும் கூச்சலும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய இந்த இறுதி நாட்களில் நமக்கான ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நடைபணமாய் நலிந்து நெருக்கப்பட்டு வாழக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை அன்போடும் கரிசனையோடும் பார்த்து கொண்டிருக்கிறார். நடைபணமாய் வாழும் மக்களுக்கு நடுநிலையின் நாயகனாக இயேசுவானவர் இருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் நெருக்கடிகளை கடந்து போகிறீங்களா? இந்த அடிமை சிறுமியை போல நம்முடைய வாழ்க்கை நெருக்கடிகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்கன்னு சொன்னால், இல்லை, நம்ம எல்லோரையும் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதே ஒரு நற்செய்தி. இந்த சம்பவத்தோட பிற பகுதியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அப்படி தானே? நாகமான் போய் எலிசாவை பார்க்குறாரு. அவர் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழும்புங்கன்னு சொல்கிறாரு. எழும்பிய மாத்திரத்தில் ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல அவன் உருமாற்றம் பெற்றான். அதுக்கப்புறம் அவன் தீர்மானம் செய்கிறான், இனிமேல் இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரம் நான் பலி செலுத்துவேன் சொல்லி ஒரு மனம் திரும்பிய ஒரு மாந்தனாக அவன் கடந்து போனான் என்று சொல்லி இந்த சம்பவத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். செய்தியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடிமை சிறுபெண்ணை அசாதாரணமாக பயன்படுத்திய தேவன் பாவ அடிமைகளாகிய நம்மையும் பலமாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு சாதாரண சின்ன பொண்ணு அடிமையாக இருந்த அவளை வைத்து சீரிய தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரானால் நாமும் கூட இன்னைக்கு அடிமை தாங்க. வசனம் சொல்லுதில்ல, யோவான் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சிறு பெண் சீரிய தேசத்திற்கு அடிமையாக இருந்தால், நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். சிறு அடிமையை பலமாக பயன்படுத்த முடியுமானால் பாவ அடிமைகளாகிய நம்மையும் தேவனால் நிச்சயமாக பலப்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சிறுமியைப் போல தேவனால் நம்மையும் பயன்படுத்த முடியும். இந்த செய்தியோட 3 முக்கியமான காரியங்களை ஒரு விசை திருப்பி பார்ப்போம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏசாமி இதை சொன்ன மாத்திரத்தில் யூதர்கள்லாம் நினைச்சாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும் அப்படின்னாங்க. அடிமை சிறுமியால் தீமைக்கு நன்மை செய்ய முடியுமானால் அற்ப மனிதர்களாகிய நம்மாலும்
கிறிஸ்துவின் பலத்தால் நிச்சயமாக தீமைக்கு என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். முடியாதது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய கடுகு விதை அளவு விசுவாசம் நாம் நினைத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமையை நன்மையால் வெல்ல கூடாதவைகளின் நிபுணர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரு கூடாதவைகளின் நிபுணர். தீமையை நன்மையால் வெல்ல கூடாதவைகளின் நிபுணரை முற்றிலுமாய் நம்ப, சூழ்நிலையை ஆபத்தாக அல்ல அனுகூலமாக பார்ப்பதற்கு இந்த நாளிலும் தீர்மானம் செய்வோமா? நம்முடைய தீர்மானத்தை அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் நிச்சயமாக தேவனால் பாவ அடிமைகளாகிய நம்மையும் பலமாய் பயன்படுத்த முடியும். ஒரு அடிமை சிறுமியிடமிருந்து பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த நாளில் வரக்கூடிய செய்தி இதுதான். ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரான்ஸ் தேசத்தில் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பை சார்ந்தவங்க ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்றை நடத்தி கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய சிஸ்டர்ஸ், அதாவது நர்ஸ், செவிலியர்கள் எல்லாருமே மிக மிக தாழ்மையோடும் கருணை உள்ளத்தோடும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக மேரி என்கிற ஒரு வாலிப பெண் இருந்தாள். ரொம்ப பணிவான ஒரு பெண், எல்லோரோடும் இனிமையாக பேசக்கூடியவள், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வாலிபனுக்கு மாத்திரம் அவளை பிடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாளும் போய் அவளை சீண்டுவான். அவள் போகும்போது பின்னாடியே போய் அவளை கிண்டல் பண்ணுறது, அவளை வழிமறிக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிள்றது, அப்படி ஏதாவது சின்ன சின்ன அவளால் விரும்பப்படாத வேலைகளை செஞ்சுட்டு அவளை துன்புறுத்திட்டே இருப்பானான். கள்ள தூக்கி எறிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எதையுமே செட்டப் பண்ண மாட்டாளாம். அமைதியாகவே அவள் என்ன செய்வாளாம், ஒவ்வொரு நாளும் இவனால் கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான தொல்லைகளையும் சகித்து கொண்டு அமைதியாக கடந்து சென்று விடுவாளாம். ஒரு கட்டத்தில் இதை பார்த்த இந்த வாலிபனுக்கு பயங்கர கோபம். நம்ம என்ன செஞ்சாலும் இவன் ஒன்றையுமே கண்டுக்க முடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு போயிட்டானான். அப்போ அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அவனை தடுத்து நிறுத்தி மேரியை பாதுகாப்பாக அழைத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 1825, 30 இந்த வருஷங்களில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த நாட்களில் பிரான்ஸ் தேசத்தில் பயங்கரமான காலரா நோய் பரவி கொண்டிருந்தது. அப்போது இந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நாளில் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் ஃபுல்லாகிட்டாங்க. எப்படி கொரோனா காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் பெட்டே இல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி காலராவினால் பாதிக்கப்பட்டவங்களால மருத்துவமனை நிரம்பி வழிந்துருந்துச்சு. இப்போ என்றைக்கு இந்த வாலிபன் மேரியை தொந்தரவு பண்ணி அடிக்க போனானோ அதே நாளில் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பையனை கால்ராவுக்காக சேர்க்கறதுக்கு கொண்டு வந்தாங்களாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கூட இல்லை, இடமே இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாங்களாம். அந்த சூழ்நிலையில் எதேச்சியாக மேரி அந்த பக்கம் வந்தாங்களாம். மேரி பார்க்குறாங்க, அப்படி நோய்வாய்ப்பட்டு வந்தது யாருன்னா வேறு யாரும் இல்லை, இவளை துன்புறுத்திய அதே வாலிபன் தான் அங்கே இருந்தானாம். இதை பார்த்த மேரி சொன்னாங்களாம், இவனை அனுப்பிடாதீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலோட ஒரு மூளை முக்கிலையாவது வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு சொல்லி வம்படியாக அந்த வாலிபனை படுக்கையே இல்லாத அந்த மருத்துவமனையில் தரையில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்களாம். மருத்துவ சிகிச்சைக்கு வந்த முதல் நாள்லே அந்த பையன் மயங்கிட்டான். கிட்டத்தட்ட 8 நாள் சிகிச்சை முடிந்த பின்பாக அவன் கண் விழிச்சு பார்க்குறான், இஸ் ஆல்ரைட், குணமாயிட்டான். குணமான உடனே அவன் கேட்டானா, சிஸ்டர் மேரி எங்கே இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அவங்கள ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என் உயிரை காப்பாற்றிருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானான். இப்போ பக்கத்தில் இருந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், நீங்கள் வந்த நாளில் இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காமல் உங்களுக்காகவே வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க, உங்களை எப்படியாவது குணமாக்கணும்னு அவங்க தீவிரமாக முயற்சி எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த காலரா நோய் அவங்களுக்கும் தொத்து வியாதியாக வந்துச்சு, நேற்றைக்கு தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீமைக்கு நன்மை செய்ய வேதாகமும் சொல்லுகிறது. மேரி ஒரு படி மேலே போய் தனக்கு தீமை செய்தவனுக்காக உயிரையே கொடுத்து
அவனை காப்பாற்றினாள். எம்பெருமான் இயேசுவும் அப்படித்தானே. நாம் அவரை பரியாசம் பண்ணி இந்த உலகத்தில் பாவத்தின் மேலே பாவத்தை செஞ்சு அவரை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும் நமக்காக ஜீவனையை கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பாவம் இன்னும் நம்மை பாவத்தில் அடிமைத்தனமாக வைத்திருக்கிறதா? தேவனுடைய பலத்தினாலே அதை மேற்கொண்டு ஜெயித்து நாம் கற்றுக்கொண்ட இந்த நாளின் பாடத்தின் அடிப்படையில் தீமைக்கு நன்மை செய்ய பழகுவோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்போம். எதிர்கொள்கிற சவால்களை அனுகூலமாக தேவ பலத்தினாலே வெற்றியடைய செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இஸ்ரவேலின் சிறுபெண்ணின் வாழ்க்கையிலிருந்து பெரிய பாடங்களை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. தேவன் இந்த பாடங்களின் வழியாக எங்களோடு பேசியமைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே, சிறுமையை அற்புதமாய் பயன்படுத்திய தேவன் எங்களையும் நீர் அசாதாரணமாய் பயன்படுத்தும்படியாய் பாவ அடிமைகளாகிய நாங்கள் எங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.